Hello NN for you squad. Welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிங்கிற சப்ஜெக்டில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சப்ஜெக்டோட கொஷின் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, அந்த பாஸ் மார்க்கை அட்டைன் பண்ணுறதுக்கான ரூட்ஸ் என்னென்னு கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பயந்துக்காதீங்க. அப்ளைட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், பாஸ் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டாக வீடியோ பாருங்கள். அப்ளைட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஓகேங்களா. அப்ளைட் அனாட்டமினா நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது, அப்ளைடு ஃபிசியாலஜி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட். இது பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டு பேப்பர்ஸாக கொடுப்பாங்க, ரெண்டு புக்லெட்டாக கொடுப்பாங்க. ஈச் சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 மார்க் எடுத்தால் பாஸ். அப்ளைட் அனாட்டமியில் 19 மார்க்கு, அப்ளைடு ஃபிசியாலஜியில் 19 மார்க்ஸ் எடுத்தால் டோட்டலாக 38 மார்க்ஸ் வந்துடும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 75 மார்க்ஸுக்கு வைப்பாங்க. 75க்கு அவுட் ஆஃப் 38 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ். அந்த 38னா அதாவது பார்த்தீங்கன்னா அதோட பாதி மார்க்கு, அதுக்கு ஹாஃப் தென் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 38 நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஒரு கம்பைன்டு பேப்பர், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதோட கொஷின் பேட்டர்ன் பாருங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. செக்ஷன் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளைட் அனாட்டமி, செக்ஷன் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபிசியாலஜி. ஓகேவா? அப்ளைடு அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ்னா 1 மார்க் கொஷின்ஸ். 1 மார்க் கொஷின் 6 1 மார்க் கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு 6 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்ஏ கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு 1 எஸ்ஏங்கிறதுனால 10 மார்க்ஸு. ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. டோட்டலாக 3 ஷார்ட் ஆன்சர் இருக்குது, 15 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், டோட்டலாக 3 கேட்குறாங்க, அதுக்கு 6 மார்க்ஸு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 37 வருது. எம்சிக்யூ, எஸ்ஏ, ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 37 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. அப்ளைடு ஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் சேஞ்ச் மட்டும்தான். எம்சிக்யூவில் 1 ஆட் பண்ணுறாங்க. இதில் 6 எம்சிக்யூ இருக்கும், இதில் 7 எம்சிக்யூ இருக்கும். அடுத்து அதே எஸ்ஏ, அதே ஷார்ட் ஆன்சர், அதே வெரி ஷார்ட் ஆன்சர். இதில் 37 மார்க்ஸ், இதில் 38 மார்க்ஸ், டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 75 மார்க்ஸ் வரும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பாதி மார்க் எடுத்தால் தான் பாஸு. 37க்கு நீங்கள் 19 மார்க் எடுத்தால் பாஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 38க்கு 19 எடுத்தால் பாஸு. அதாவது இது 18.5, அது 19 தான் கணக்கு. 19 எடுத்திங்கன்னா தான் பாஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ண முடியும். எப்படி நம்ம ஈஸியாக லாஸ்ட் மினிட்ல, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இன்னும் வந்து நாளைக்கு செமஸ்டராக இருக்கலாம், செமஸ்டர் ஹாலிடேஸில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், 19 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அப்படின்னா நீங்கள் இந்த 6 1 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 3 1 மார்க் கரெக்ட் ஆகிக்கோங்க. அடுத்து இந்த 10 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு என்ன அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ கொஷின். எஸ்ஏ கொஷின் மட்டும் இல்லை, ஒரு டோட்டலாக ஒரு 10 to 15 கொஷின் சொல்கிறேன். அதை மட்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 மார்க்கில் நீங்கள் மினிமம் 7 மார்க் எடுத்துடலாம். இந்த 15 மார்க் கொஷினில் நீங்கள் அட்லீஸ்ட் 6 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க்ஸ் டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு 82 மார்க்ஸ் இருக்குது. அந்த 82 மார்க்ஸையும் முடிஞ்சால் நான் அந்த வீடியோவில் போடுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 2 மார்க்கில் மினிமம் நீங்கள் 4 2 மார்க் கம்பல்சரி எழுதிடலாம். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 17 18 19 20 அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நான் மினிமம் 3 1 மார்க் போட்டிருக்கேன். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா 4 or 5 கூட கரெக்ட் ஆகலாம். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். மினிமம் 3 1 மார்க் நீங்கள் கரெக்ட் ஆகுங்க. நம்ம கொடுக்குற எஸ்ஏ படிச்சிங்கன்னா 7 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற எஸ்ஏவோடு சேர்ந்துனா அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், அதை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 6 மார்க் இல்லைனா 7 மார்க் எடுத்துடலாம் நீங்கள். ஓகேங்களா? இதில் 6 மார்க் எடுத்துடலாம், இதில் 4 மார்க் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரும். சாலிடாக நீங்கள் பாஸ் பண்ணலாம், எதுவும் பயந்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த எஸ்ஏ கொஷின் 5 மார்க் கொஷின் என்னென்ன கொஷின்ஸ் மெயினாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இந்த வீடியோவோடய கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனாட்டமியில் உங்களுக்கு டாப் 10 இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது இப்போ பாருங்கள். இந்த 10 கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மார்க்ஸ் அண்டு வந்து 2 5 மார்க்காவது உங்களுக்கு மினிமம் வந்துடும். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை படிச்சிட்டிங்கன்னா ஓவரால் சிஸ்டம் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் த எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் டீட்டெயில் அபவுட் த தைராய்டு கிளான்ஸ். நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து நம்மளோட பாடியில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணணும். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பேராதைராய்டு, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிடுங்க.
அப்புறம் தைராய்டு கிளாண்டை டீட்டெயிலாக எழுதணும். இது மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா 10 to 15 பேஜஸை நீங்கள் கவர் பண்ணணும். 5 மார்க்ஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸாக இருந்ததுன்னா 10 to 15 பேஜஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 மார்க்ஸாக இருந்தது அப்படின்னா 3 to 5 பேஜஸை கவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு 7 மார்க்ஸும் இதில் ஒரு 3 மார்க்ஸும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. அப்கமிங் நம்மளோட வீடியோஸை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி வீடியோஸ் போட போகிறோம். ஸ்டே டியூன்டு கைஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ். தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். இப்போ ஒரு 3 கொஷின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் கிட்னி. இந்த கொஷின்ஸ்லாம் தரவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் டீட்டெயில் அபவுட் த சைனோவியல் ஜாயிண்ட். சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா நேம் த ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஷன் இன் டீட்டெயில் அபவுட் த ஸ்டொமக். செவன்த் கொஷின் பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், explain in detail about lung. Eighth question structure of testis. Ninth question classify the nervous system, explain in detail about the cerebrum. 10th question structure of eye or structure of tongue. இதில் எது வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். These are the 10 questions most important and expected questions. இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. இந்த 10 கொஷின்ஸை நீங்கள் படிக்காத அனாட்டமி எக்ஸாம் போகிறது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான். இதிலேருந்து எது வேணாலும் கேட்பாங்க. அதனால் இதை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு புரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவாக இந்த ஒவ்வொரு கொஷின்ஸையும் பிரேக் டவுன் பண்ணி போடுவோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜியோட இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 10 கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபிசியாலஜியோட இம்பார்ட்டன்ட் 10 கொஷின்ஸ். அது வந்து எய்தர் 10 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். வாங்க அந்த 10 கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்சிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டேஜஸ். எரித்ரோபாய்சிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எரித்ரோபாய்சிஸ்னு ஒன்றும் கிடையாது, ஆர்பிசி ஃபார்ம் ஆகிறது. இதெல்லாம் தனியாக செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். தேர்ட் கொஷின் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸும் நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் வேல்யூம் அண்ட் லங் கெப்பாசிட்டிஸ். இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைனா கொஷின் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். லங் வேல்யூம் அண்ட் லங் கெப்பாசிட்டியும் கேட்பாங்க, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் கேட்கலாம். இல்லைனா டைடல் வேல்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிவர்ஸ் வேல்யூம், வேல்யூங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே அது இந்த கொஷின் தான், ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிளட் கோயாகுலேஷன். சிக்ஸ்த் கொஷின் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் இம்யூனிட்டி அண்ட் இம்யூனிட்டியோட டைப்ஸை ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளோ சார்ட் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் அதை காம்போசிஷன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இது 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து சினாப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமோட கொஷின். இதில் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணால் போதும். லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசிலோட கண்ட்ராக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக 10 கொஷின்ஸ். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இந்த 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி ஃபிசியாலஜியோட கொஷின் பேட்டர்ன் பார்த்தோம். 19 மார்க் எடுத்தால் பாஸு. அந்த 19ல் ரேண்டமாக நீங்கள் ஒரு 3-1 மார்க்ஸ் மட்டும் எப்படியாவது கரெக்ட் ஆயிருங்க. மோஸ்ட்டாக பி இல்லைனா சி ஆப்ஷன்ஸில் தான் ஆன்சர் இருக்கும். எதுவுமே தெரில அப்படின்னா எழுதுங்க. கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதிக்கோங்க. பிசி சொல்லிட்டாருன்ட்டு போட்டு விட்டு வந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் முடிஞ்சது. 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் இதுதான். அந்த அனாட்டமியில் ஒரு 10 கொஷின், ஃபிசியாலஜியில் ஒரு 10 கொஷின். தெளிவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் வரும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 82 மார்க்ஸ் இருக்குது. 80யும் ஒரே வீடியோவில் நம்மளால் போட முடியாது. அனாட்டமி 2 மார்க் கொஷின்ஸ்ன்னு சொல்லி 10 2 மார்க்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 8 வீடியோஸை அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதை நோட்ஸ் எடுத்து அந்த 82 மார்க்ஸே நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 82 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின், விச் இஸ் த பார்ட் ஆஃப் பிரெயின்னு கேட்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செல்ஸ் வந்து கிட்னியில் இருக்குது, என்ன டிஷ்யூஸ்னால கிட்னி மேடப்பாக இருக்குது, இல்லை வந்து நர்வஸ் சிஸ்டமோட கிளாஸிஃபிகேஷன். இதை 2 மார்க்ஸாகவும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். 2ல் உங்களுக்கு வந்துருச்சா மார்க்ஸு. இந்த கொஷின்ஸை உங்களுக்கு 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 10 மார்க்லையும் கேட்கலாம். ஓவரால் உங்களுக்கு அனாட்டமியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த 20 கொஷின்ஸு அந்த 82 மார்க்கை படிச்சிங்க அப்படின்னா
அனாட்டமியில் நீங்கள் 100% பாஸு, பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான் அனாட்டமி, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்மளோட NN4U மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.